ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எந்த கவலையுமே இல்லாமல் பெட்டில் வந்து விடுற சந்தோஷம் இருக்கே சொர்க்கம். அப்பா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சுப்பா. அன்னைக்கு தான் அந்த வார்த்தையை மொத வாட்டி கேட்டேன். இதாண்டா உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கட்டம். இப்ப நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா பின்னாடி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். 10th நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா நல்ல குரூப்ல சீட் கிடைக்கும். நல்ல குரூப்ல படிச்சு +2ல நல்ல மார்க் எடுத்தா நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும். நல்ல காலேஜ்ல படிச்சேன்னா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலையில சேர்ந்தேன்னா நல்ல பொண்டாட்டி கிடைப்பா. நல்ல பொண்டாட்டி கிடைச்சாதான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்டா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணுமா வேண்டாமா? வேணும்பா. அப்ப வா. அன்னைக்கு வரைக்கும் டியூஷன் போன ஒரே காரணம் ராகவி அக்கா. நல்லா படிச்சா ராகவி அக்கா, நல்லா மட்டும் படிக்கல சொர்ணா அக்கா. போட்டிக்கிறதுக்கு என்னடா உனக்கு? அன்னைக்கு வரைக்கும் டியூஷன் போனது ராகவி அக்காக்கு பயந்துட்டு, ஆனா அதுக்கப்புறம் டியூஷன் போனது அவளுக்காக. சேச்சா, இது அவங்க அப்பா அண்டர்டேக்கர், இதுதான் அவ. நீ வெள்ளை மேகம், நீ பிள்ளை ராகம், நீ கொல்லும் மோகம், ஊமை நெஞ்சம் ஊஞ்சலாடும். நல்லா படிக்கிற பொண்ணுதான், இருந்தாலும் சென்டம் வாங்கணும்ல, அதான் அப்படியே சேர்த்துட்டு போயிடலான்னு. சோஷியல் படிமா. ஓகே மச்சான், அந்த பொண்ணு என்னதான் பாக்குறால? என்ன பாக்குறா? நொட்ரா. அந்த பொண்ணு என்ன பாக்குறாளோ இல்லையோ, நான் அந்த பொண்ணை பாக்குறேன். இனிமே அவதான் என் ஆளு. அவ உனக்கு தங்கச்சி, சரியா? இனிமே பார்க்கவே கூடாது, சத்தியம் பண்ணு. டேய், என்னடா கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாம நடந்துக்கிறீங்க? யாருன்னா ப்ராமிஸ் பண்ணுவாங்களாடா? காட் ப்ராமிஸ் பண்றா. அப்போ ஒரு டீல். அடுத்த மாசம் கேமிங் சென்டருக்கு ஃபுல்லா நீ தான் காசு கட்டணும். சரி, இனிமே அவன் தங்கச்சி, சத்தியம் பண்ணு. ஷூர்? நிவேதிதா, நிவேதிதா, போலாமாமா? மிஸ், அப்பா வந்திருக்காரு. சரி, கிளம்பு. நாளைக்கு படிச்சுட்டு வரணும். நிவேதிதா, எவ்வளவு ஸ்வீட்டான பேர்ல. எது சார், நம்ம கிளாஸ்ல 4 நிவேதிதா இருக்காங்க. அப்பெல்லாம் அந்த பேர் உங்களுக்கு ஸ்வீட்டா தெரியலையோ? டே, அந்த பேரு ஸ்வீட் இல்லடா, அவளால தான் அந்த பேரே ஸ்வீட். ஓஹோ. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரும் அம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரும் அம்பப்படும். விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரும். டேய் மச்சான், உன் பேரை கத்தி அவதான் உன் ஆளு அவ மனசுல ஆழமா பதிய வைக்க. பதிய வைக்கிறேன்னு சொல்லி என் காதுல புதைய வச்சிரதுடா, ப்ளீஸ்ரா. யாரா மச்சான் மச்சான் வால்ரா. டேய் டேய் ப்ளீஸ் அமைதியா, ப்ளீஸ் ரெடி ரெடி, ப்ளீஸ் அமைதியா ரெடி ரெடி. நீயும் போய் பேச மாட்டேன், நானும் அவன் பேரை கத்தக்கூடாது. அப்புறம் எப்படி அவன் ஆளாவா? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னமா இருந்தாலும் அவன் ஆள் தான், போ. ஓ, அட்லீஸ்ட் அவ வீடு எங்க இருக்குன்னாச்சும் உனக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி அவன் ஆளாவா? மிஸ், இன்னைக்கு வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அப்பா வரமாட்டாரு, நானாக தான் போகணும். கொஞ்சம் சீக்கிரம் போகணும் மிஸ். அப்படியா? சரி, ஓகே. இதை மட்டும் படிச்சுட்டு 7:30 கிளம்பு. ஓகே. இப்ப பாரு அக்கா, எங்க வீட்டில் சாமி கும்பிட்றாங்கக்கா. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்க்கா. ஓ சரி, 5 திருக்குறள் படிக்க சொன்னேன், படிச்சிட்டியா? படுற. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், என்ன இருக்கு? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கத்தின் இதுவர் மேன்மை, இழுக்கத்தின் இதுவர் இதம்.
என்னடா படிச்சிட்டான்? அக்கா படிச்சிட்டேங்க்கா. படிச்சிட்டியா? ம். எங்க சொல்லு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. படிச்சிட்டியா? ஓகே அக்கா, கிளம்பு அக்கா. இரா, என்னமோ அசிமா படிச்சிருக்க. அக்கா அக்கா வீட்டுக்கு போய் சாமி கும்பிடுங்கக்கா, இல்ல கடவுள் கண்ணை குத்திடுவாருக்கா. கடவுள் கண்ணு குத்து வரல? அப்ப கடவுள் எழுத்து படி. அக்கா 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 ப்ளீஸ்க்கா அக்கா ப்ளீஸ்க்கா. பட்றா. மெய்தான் நரம்பி விதிர் விதிர். என்னடா திரும்பவும் படிச்சிட்டான்? அக்கா படிச்சிட்டேங்க்கா. அதுக்குள்ளயா? இருடா, அவ சொல்லிட்டு இருக்கால. அக்கா விட்டா நான் சொல்றேன்க்கா. அக்கா நான் சொல்றேன்க்கா ப்ளீஸ்க்கா. சரி சொல்லு. நீரு. மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்விழியார் கழக்கன், கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம், பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி செய்ய போற்றி என்னும், கைதான் நெகிழவிடேன் உடைய என்னை கண்டுக்குள்ளேன் மாணிக்க வாசகர். அக்கா கிளம்பிட்டாக்கா. நீ சொல்ற ரைமிங்க பார்த்தா முன்னாடியே படிச்சிருப்ப போல. ஆமாக்கா. ஓஹோ, அப்படியா விஷயம்? படிச்சிட்டேன். அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு டைம் ஆச்சுக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா நான் கிளம்பணும்க்கா ப்ளீஸ்க்கா. அக்கா சக்கரை பொங்கல் தீந்துருக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா இல்ல நான் பாத்துக்கலாம், நீ கிளம்பு. அக்கா ப்ளீஸ்க்கா, ஏன்க்கா இப்படி பண்றீங்க ப்ளீஸ்க்கா, டைம் ஆச்சுக்கா. இல்ல இன்னைக்கு நல்லா படிக்கிறியா? உன வீட்டுக்கு அனுப்ப எனக்கு மனசே வரலடா. அக்கா டைம் ஆச்சுக்கா ப்ளீஸ்க்கா. சின்னதா தரேன்டா, அத படி. என்னதுக்கா? சிலப்பதிகாரம். அக்கா என்ன படிச்சிட்டேங்க்கா. முழுசாவா? டே, ஒரு இடத்துல நீ விட்டா கூட திரும்பி முதல்ல இருந்து படிச்சுட்டு சொல்லுவேன். ஓ சொல்லு. வாயிற் கடைமணி நடுநாடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுர தாந்தன், அருண் பெரும் புதல்மை ஆழியில் மடித்தோன், பெரும் பெயர் புகார் என்பதே அவ்வூர், ஏசா சிறப்பு இசை விலங்கு பெருங்குடி, மாசாத்து வாணியன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழுனை துறப்ப, சூழ்கழல் மன்னா நின் நகர் புகுந்திங்கு, கென்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி. அக்கா கிளம்பட்டுமா? போயிட்டு வா. அண்ணா சைக்கிள்லாம் கீழே விழுந்துருச்சுனா கொஞ்சம் எடுத்து அட தாங்க. போமா. அண்ணா அந்த சைக்கிள் கொஞ்சம் எடுத்து தாங்கண்ணா. இருமா. அந்த சைக்கிள் எடுத்து வைக்க. தேங்க்யூ. பரவாயில்லைங்க. உங்க பேரு? ராஜ்குமார். ஓ ஓகே. நிவேதிதா. டியூஷன்ல பார்த்திருக்கேன். வரேன். ஓகேங்க. வாடி போலாம். பாய் நித்யா. Are you sure? இதா வீடா? ரொம்ப பழைய வீடா இருக்கேடா. டேய் வாங்கடா போலாம். ஜவு மிட்டாய் வாச்ச போல காதல் நேரம் இனிப்பா இனிக்க. டேய் ஜான்சினா தான கித்து. ஜாமெண்ட்ரி பாக்ஸ்க்குள்ள காதல். ஏய் ராஜ்குமார், உங்க கிளாஸ்ல யூனிட் டெஸ்ட் முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்களே. நாளைக்கு क्वेश्चन பேப்பர் எடுத்துட்டு வரியா? ஓகே. பை. பை. ஏய் ராஜ்குமார், நீ டியூஷன்ல சம்மடி போல. நாங்க வாங்காதடியா. ஒழுங்கா படி. பை. இதுவும் சுத்தமா புரியலக்கா. இது கூட தெரியாம எப்படிடா 10th வரைக்கும் வந்த? எல்லாரும் கேளுங்க. மண்டே எல்லாருக்குமே ரிவிஷன் டெஸ்ட். யாராவது ஃபெயில் ஆனீங்க 9:30 தான் வீட்டுக்கு அனுப்பேன். ஏய் எங்க அப்பா குவார்டர்லில நல்ல மார்க் வாங்குனதால சைக்கிள்லே போ சொல்லிட்டாரு. சூப்பர்ல.
உங்க அப்பா நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு சைக்கிள பிடிக்க வச்சிட்டாரு தெரியும்ல. இன்னும் 3 நாள் டெஸ்ட் இருக்கு. அவனே அந்த டெஸ்ட்ல மட்டும் ஃபெயில் ஆனான்னு வச்சுக்கோ, நைட்டு 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். அப்புறம் அதெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதா? சட்டையில ஒட்டுன இங்க போல என்னோட நீ கலந்த, சண்டையில ஜெயிச்ச ராக்க போல சந்தோஷமா இருந்த, ஸ்டூடண்ட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆனீங்கன்னா 9:30க்கு தான் வீட்டுக்கு அனுப்புவேன். ஓகே, எழுதுங்க. Define isotope and isobars, relative atomic mass, atoms and molecules. Tableau column போட்டு நீட்டா எழுதுங்க. ஓகே, ஸ்டார்ட். எழுத மாட்டேங்குது. ஸ்ரீராம், டேய் ஸ்ரீராம், என்னடா எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கா? சும்மா அக்கா திட்டுவாங்க. தீபிகா, ராஜ்குமார், ரொம்ப நேரமா பாக்குறேன் திருத்திரன் முடிச்சிட்டு இருக்க. அக்கா இங்கு தீந்துருச்சுக்கா. சுத்தம். எக்ஸாம்க்கு வரதுக்கு எக்ஸ்ட்ரா பென் ஒன்னு கொண்டு வந்திருக்கணும், இல்ல இங்காச்சும் முழுசா ஃபில் பண்ணிருக்கணும். யாரும் இங்க் கொடுக்காதீங்க, நீ ஃபெயில் ஆகு. லாஸ்ட் 10 minutes. நிவேதிதா, பென் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கியா? இல்லையே. ராஜ்குமார், டைம் அப் சொன்னது காதுல விழல? முடிச்சிட்டேங்க. டெஸ்ட் பேப்பரை திருத்திட்டேன். என்ன லட்சணத்துல எழுதிருக்கீங்க? நீ வெத்து பேப்பரா குடுக்கற? இருடி. ஆனா இந்த டெஸ்ட்ல ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்ச டெஸ்ட்ல ராஜ்குமார் பாஸ் ஆயிட்டான். வெரி குட், கீப் இட் அப். தேங்க்ஸ் கா. ஆனா அதை விட ஒரு பெரிய அதிசயம். உனக்கு என்னமாச்சு? நிவேதிதா ஃபெயில். அப்பா சொன்னாரு உடம்பு சரியில்லை, படிக்க முடியலன்னு. ஆனா அதுக்காகலாம் சீக்கிரம் அனுப்ப முடியாது. திட்டாம வேணா இருப்பேன். என்ன இந்தா சார் வெத்து பேப்பர், இந்தா இது கொண்டு போய் வீட்ல பூஜை பண்ணு. நீலாம் எதுக்கு வர? யார் கூப்பிட்டா உன கிளாஸ்க்கு? சொல்லுமா. இனிமே நான் டியூஷன் வர மாட்டேன். ஏமா ஃபெயில் ஆனதுக்கா? இல்லை மிஸ், ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ டியூஷன் வர டைம் இருக்காது. அப்படியா? சரி, நல்லா படி. அண்ணே நீ கிளாஸ் முடிச்சிட்டு போயிரு. ஓகே, நல்லா படி. ஓகே மிஸ். தேவதான் நமக்கு லவ்வா பண்ற. டேய், இன்னைக்கு தானே ஒரு டியூஷன் வர லாஸ்ட் டே. இதுக்கு அடுத்துலாம் சொல்ல முடியாது. போடா போய் சொல்றா. க்ரஷ்ங்கிற விஷயம் உண்மையாகவே ஒரு அற்புதமான ஃபீலிங். அதுக்கு காதலோ
காமமும் கமிட்மெண்ட்ஸும் எதுவுமே தேவையில்லை. ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வை போதும். இங்க நிறைய கிரஷ் ஏன் காதலா மாறாம போகுது தெரியுமா? எங்க அந்த காதலை சொல்லி நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்கு நம்ம பிடிக்காமே போயிட போதுங்கிற பயத்தினால இங்க சொல்லி சேராம போன காதலை விட சொல்லாமலே சேராம போன காதல் தான் அதிகம். நம்மள எல்லாருக்குமே இப்படி ஒன்று நடந்திருக்கும். அன்னைக்கு எனக்கும் அதான் நடந்துச்சு. நிவேதிதா. நீ வெள்ளை மேகம், நீ பிள்ளை ராகம், நீ கொல்லும் மோகம், ஊமை நெஞ்சம் ஊஞ்சலா.